அந்த ஒரு ஆண் வந்து அந்த பாரத்தை வந்து மனசுல ரொம்ப பாரமா இருக்கு, இது யார்ட்டாச்சும் சொல்லணும்னு நினைச்சா கூட கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க அந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டா கூட அவன் மத்த 4 பேருக்கு வந்து சொல்லுவான். நம்ம வலிய வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு அது புரிஞ்சுக்கு உணர்வுபூர்வமா அது புரிஞ்சுக்காம அது மற்ற பேருக்கு 4 பேர்கிட்ட சொல்லி அதை வந்து ஒரு கேலி பொருளாக ஆக்கி அதை வந்து ஒரு விமர்சிச்சு இதுதான் நம்ம கூட இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியும் அந்த நண்பருக்கு தெரிஞ்சு சொல்லி அந்த விஷயத்த வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அதை வந்து இவருக்கு தெரிய வந்து அந்த மன உடைச்சல் ஆகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து என்னடா நம்புறவங்களாம் துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படி இருந்தும் திரும்பியும் நம்ம முருகப்பெருமானை சந்திக்க போகும்போது நம்ம ஒரே விஷயம் நம்ம முருகன் பேர் கேட்போம், என்னன்னா என்ன முருகன் எல்லாமே வாழ்க்கையே போயிடுச்சு, இந்த டோட்டலா முருகன் கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுக்க எப்படி நீங்க கொடுக்கணும், எத்தனையோ பக்தர்கள் வந்து கேட்டு அது புரிஞ்சுக்க கூட நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருப்பீங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பீங்க. அடுத்தடுத்து ஒரு கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் முடியலன்னா இன்னொரு கமிட்மெண்ட் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும், அதுலயும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு இருப்போம், ஒரு பெரிய ஒரு பாரத்தை சுமந்துகிட்டே இருப்போம். அவங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை முருகனுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னா, நாளைக்கு இப்போ அடுத்த நிமிஷம் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வருது அப்படின்னா ஒரு கஷ்டம் உங்க மனசுலயே இருந்துகிட்டு தான் இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த அவங்களுக்கு நான் சொல்றேன், என்ன வேணா நடக்கட்டும், தோல்வி கூட இல்லை, ஜெயிக்கிறனோ தோக்குறனோ எது வேணா நடக்கட்டும், இது எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும். அது நீ கொடுத்தா நான் எது வேணாலும் வழியை கூட நான் தாங்கிப்பேன். என்ன நான் முழுசாவும் உன்கிட்ட கொடுத்துட்டேன் முருகன், இதுக்கு மேல எனக்கு வாழ்றதுக்கே வெறுப்பா இருக்கு, இருந்தாலும் உனக்காக நான் வாழ்றேன்னு ஒரு பக்தர் இந்த விஷயத்த வந்து நீங்க சொன்னீங்களே போதும். இது நிறைய பேர் ஆன்மீக ரீதியா நிறைய பேர் பேச்சாளர்கள் பேசினாலும் உங்களுக்கு சில பிரச்சனைய அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழிபோக்கா யாரும் இருந்ததில்லை. அது என்னோட கடமை. முருகன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் உங்க எல்லார்ட்டும் பகிர்ந்துக்கிறேன். இது மட்டும்தான்.